Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th Maths Term 1 Exercise 3.4ல question number 5 பார்க்கலாம். 6 times a number subtracted from 40 gives minus 8. Find the number. 6 times a numberனா ஒரு நம்பர் நமக்கு தெரியாது, அது unknown number. அந்த unknown நம்பரை நம்ம x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எப்போவுமே ஒரு தெரியாத வேல்யூவை ஒரு வேரியபிள் எடுத்துப்போம், மேக்ஸிமம் எக்ஸ் வேரியபிள் எடுத்துப்போம். ஸோ அன்னோன் நம்பர் எக்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது 6 டைம்ஸ் எ நம்பர், 6 டைம்ஸ் மல்டிப்ளை த நம்பர். அதனால தான் 6 டைம்ஸ் எ நம்பர் எப்படி எழுதியிருக்கோம், 6x. எக்ஸுங்கிறது தெரியாத வேல்யூ. ஸோ 6 டைம்ஸ் எ நம்பர் 6x. ஓகேவா? ஸோ 6xை 40லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கிது, -8 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? நாம் அந்த அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் இங்கே. 6 டைம்ஸ் எ நம்பர் சப்ராக்டட் ஃப்ரம் 40 gives -8. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதலாம், சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் செகண்டாக இருக்கக்கூடிய டேர்ம் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம சப்ராக்ஷனில் ஃபஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங், 6 டைம்ஸ் எ நம்பர் 6 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை 40லிருந்து கழித்தால் நமக்கு -8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இதிலிருந்து அப்படிங்கும்போது 40 தானே ஃபஸ்ட்டு வரணும். ஸோ 40 சப்ராக்ஷனுக்கு வரக்கூடிய மைனஸ், எதை மைனஸ் பண்ண போகிறோம், 6 டைம்ஸ் ஏ நம்பர். ஓகே, நமக்கு மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, -8 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இங்கே எக்ஸோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் கூட இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இந்த +40 ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும், நமக்கு -40 மாறிடும். ஸோ 40 இல்லை அப்படின்னா ரிமைனிங் நமக்கு -6x மட்டும் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி -8 இருக்குது. இந்த +40 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது -40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Then left hand side remaining -6x, that is equal to -8 -40 வந்து -48 அப்படின்னு வரும். நமக்கு x உடைய வேல்யூ மட்டும்தானே வேணும். ஸோ கூட என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு -6 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த -6ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணும்போது டிவைடாக மாறிடும். ஏன்னா மல்டிபிகேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ -6 டிவைடில் வந்துடும். இப்போது க்ராஸ் பண்ணலாம். மைனஸ் டிவைட் பை மைனஸ் நமக்கு ப்ளஸ். ஓகேவா? ஸோ அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். தென் 48 6th டேபிளில் நம்ம க்ராஸ் பண்ணும்போது 1 டைம் 6 8 டைம் 48 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 8 6 48. ஸோ எக்ஸோடைய வேல்யூ இங்கே என்ன, 8 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆன்சர் எப்படி எழுதலாம், த required number that is equal to 8. நமக்கு தேவைப்படக்கூடிய வேல்யூ 8. ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.